தடைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதிக் கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. மாசமா இருக்கியா? எத்தனை மாசம் ஆச்சு? 7 மாதம். உங்கள் பேர் என்னது? அனிதா மேடம். சொல்லுமா. நான் அச்சுரப்பாக்கம் மேடம், மேல்மருவத்தூர் பக்கத்தில் இருக்கிறேன். அத்தை பையனை லவ் பண்ணின்னு இருந்தேன் மேடம். அது வந்து அக்காவுக்கு எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 4 பேர், 3 பொண்ணு 1 பையன். 2வது அத்தை பையன் 3வது அத்தை பையனுக்கு 2வது பையனை கட்டி கொடுத்தாங்க. அக்காவை கட்டி கொடுத்தாங்க. கட்டி கொடுத்து அவங்க செட்டில் ஆகிட்டாங்க லைஃப்பில். அதுக்கப்புறம் அவங்க சின்ன லாஸ்ட்டு பையன்கிட்ட நான் பேசின்னு இருந்தேன். நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணோம். அக்கா வந்து என்ன செஞ்சாங்க, நான் தான் போய் வாழறல, நீ எதுக்கு அவர்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, அடித்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க. நான் அப்போவே ஒதுங்கி வந்தேன். மாமன் என்ன சொன்னார், அவங்க அடித்து போட்டோம், நான் தான் உங்ககிட்ட பேசுகிறல்ல பழகிறல்ல அப்படின்னு சொல்லி இருந்தார். அதுக்கப்புறம் விட்டுட்டு நான் சென்னைக்கு இங்கே வேலைக்கு வந்துட்டேன். அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க? அப்பா வந்து ஆட்டோ ஓட்டின்னு இருந்தார் மேடம். ரொம்ப கேஸ் டபுள் ஆகி ஆப்ரேஷன் பண்ணி அதனால அவர் வீட்டிலே இருக்கிறார். இப்போ அம்மாவுக்கு காது கேட்காது. அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கின்னு எங்களுக்கு எதனா ஒன்றுன்னா அத்தை வீடு தான் வந்து நிற்கணும், மாமா அவங்க தான் வந்து கேட்கணும், எல்லாமே செய்யணும். அதை காரணமாக வச்சுக்கின்னு என்னை கூட்டுன்னு போய் பாரிஸில் வேலைக்கு விட்டுட்டாங்க. நான் அங்கேயே வேலை செஞ்சுக்கின்னு அங்கேயே தங்கி என்ன வேலை செஞ்சேன்? வீட்டு வேலை மேடம். அங்கேயே தங்கி வேலை செஞ்சேன். 8வது தான் படிச்சிருக்கிறேன். 8வது படிச்சதுக்கப்புறம் அக்கா பிரச்சனையெல்லாம் அம்மா வந்து தீ குளிச்சுட்டாங்க. என்ன அக்கா பிரச்சனை? அக்கா வந்து அத்தை பையனுக்கு கட்டக்கூடாது, அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு அம்மாவுக்கு மனசு தாங்காமல் அக்கா வந்து அவங்க கூட சேர்ந்துக்கின்னு அம்மாவை எதிர்த்து பேசுறது, தனியாக சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றது, இப்படிலாம் இருந்தது. எங்களுக்கு 2 வீடு இருக்குது. கூரை வீட்டில் அது தனியாக இருந்துக்குன்னு எங்கள் பாட்டி இருந்தாங்க. அப்போ அவங்க கூட இருந்துக்குன்னு சாப்பாடு தனியாக செஞ்சு சாப்பிட்றது, எங்கள் அம்மாவை மதிக்காமல் எங்கள் அம்மாவை ஒரு மாதிரி பேசிக்கின்னு பேசுகிறதே இல்லை. எங்கள் அம்மா கூட எங்கள் அம்மாவை ஒதுக்கி தான் வச்சுருந்துச்சு. அதெல்லாம் எங்கள் அம்மா மனசு தாங்காமல் எண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கினாங்க. அதனால என்னை வந்து படிக்காமல் நிறுத்திட்டாங்க. அப்போவே நான் வேலைக்கு போயிட்டு நான் வேலை தான் செஞ்சுக்கின்னு இருந்தேன். அப்புறம் இளங்கோ லவ் பண்ணின்னு இருந்தார். அந்த வீட்டுக்கெல்லாம் வருவார் பேசுவார், அடிப்பார். எது சொன்னாலும் இவங்க வந்து அவங்க தம்பி எதுவும் கேட்கறது இல்லை, என்னதான் வந்து கேட்பாங்க, அடிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. இப்போ வந்து நான் கன்சீவாக இருக்கேன் மேடம். கல்யாணம் பண்ணல 7 மாதம் கன்சீவாக இருக்கேன். இப்போ குழந்தைய கலைச்சிரு, உயிருக்கு ஆபத்துனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் விசாரிச்சுக்கின்னு வந்தாங்க. எப்படி நீ கன்சீவ் ஆன? வேலை செய்கிற இடத்துல தான் மேடம். எப்படி? வீட்டுக்கு வந்து கூட்டின்னு போவார், எங்கள் வீட்டுக்குலாம் வந்து தங்குவார், எல்லாமே செய்வார் மேடம். மாமான்னு சொல்லிட்டு அத்தை பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு வருவார். ஊரில் எல்லாருக்குமே தெரியும், பேசுவார், பழகுவார். கேட்குறவங்க கிட்டலாம் நான் தான் கட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கின்னு இருந்தார். இப்போ லாஸ்ட்டாக அவங்க வீட்டில் ஒரு பொண்ணை பார்த்தாங்க மேடம். பொண்ணை பார்த்து இல்லை கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்களான்னு தெரியல, ஆனால் பொண்ணுக்கிட்ட பேச்சுவார்த்தையாக இருக்கிறாரு, அவங்க வீட்டில் பார்த்த பொண்ணுன்னு சொன்னாங்க. நான் கேட்டதுக்கு என்கிட்ட இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ணார். இது குழந்தைங்க அங்கே அண்ணன் பசங்க மேலாம் சத்தியம் பண்ணார். சரின்னு நானும் நம்பிட்டேன். போன வருஷம் பொங்கலுக்கு போயிருக்கும் போது தான் அவங்க 2 பேரும் நின்று பேசின்னு இருக்கிறத நான் பார்த்து ஊரில் பெரிய சண்டையே வந்துடுச்சு. சண்டைக்கு அப்புறம் நான் சென்னை கிளம்பி வந்துட்டேன். நான் கேட்டதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசலை பழகலை அப்படின்னு சொல்லிக்கின்னு இருந்தார். சரின்னு சொல்லிட்டு நானும் நம்பி நான் மட்டும் வேலை செஞ்சுன்னு இருந்தேன். அவரும் இங்கே வண்டி ஓட்டிக்கின்னு இருந்தார். அக்கா வீட்டுக்கார் கார் எடுத்து கொடுத்துக்கிறாரு மேடம். அவருக்கு இப்போ கார் எடுத்து கொடுத்துக்கிறதுனால இப்போ கடன் அடையிட்டோம், பின்னாடி நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கின்னு இருந்தாங்க. இப்போ நான் கன்சீவாக இருக்கிறது வீட்டில் சொல்லிவிடு, எதுக்கு இப்படி மறைச்சிக்கின்னு இருக்கிற, மறைக்க பிரச்சனை பெருசாக தான் ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கு
நீ மாசமா இருக்கிறது தெரிஞ்சுன்னா உன்னையும் அடிச்சு போட்டுருவாங்க, என்னையும் அடிச்சு போட்டுருவாங்க. நான் பொங்கலுக்கு கூட்டின்னு போய் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லின்னு இருந்தாங்க. சொல்லிட்டு அவங்க பெரியம்மா பொண்ணு வீட்டில் தான் விட்டு வச்சிருந்தார் 1 மாசமா. என் கூட தான் இருப்பார். அவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவர் வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போவார். எங்கள் இப்போ கிருத்திகை அன்னைக்கு போன மாதம் கிருத்திகையில் எங்கள் அக்கா எங்கள் பெரியம்மா பொண்ணு கண்டுபிடிச்சிச்சு. அக்கா கிட்ட ஃபோன் போட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி அனிதா மாசமாக இருக்கிற போல இருக்குது, நான் எதுன்னு பேசி முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து ஒரு கும்பகோணத்தில் வண்டி ஓட்டின்னு இருந்தார். வண்டி ஓட்டின்னு இருந்துட்டு எனக்கு ஃபோன் போட்டார். என்னம்மான்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க, அனிதா நீ மாசமாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு, எல்லாம் குழந்தைங்க மேலாம் சத்தியம் பண்ணுறாங்க செத்து போயிடுவேன்னு சொல்லி, நீ என்ன பண்ணு குழந்தைய கலைச்சிரு, நீ செத்தாலும் பரவாயில்ல, நீ குழந்தைய கலைச்சிரு அனிதா, அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னாரு. அதுக்கு நான் சொன்னேன், நீ வண்டி ஓட்டின்னு இருக்கிற, நேரில் வாமாம்மா நம்ம எது வந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வர வச்சு. அன்னைக்கு நைட்டு வரைக்கும் என் கூட தான் மேடம் இருந்தார். பொழுது வெடிச்சு பொண்ணை கூட்டின்னு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என் குழந்தைய கலை. எந்த பொண்ணை கூட்டிட்டு போனாங்க? ஊரில் ஒரு பொண்ணை பார்த்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னல, அந்த பொண்ணு +1 தான் மேடம் படிக்குது அந்த பொண்ணு. இப்போ கூட்டின்னு வந்து அவங்க வீட்லேயே வச்சுக்கினேன், இந்த குழந்தைய கழிச்சிரு, நீ செத்தாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அக்கா தான். அபார்ஷன் பண்ண கூட்டிட்டு போனாங்களா? என்னை கூட்டின்னு போனாங்க. எங்க? இங்கே டி நகரில் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க பண்ண மாட்டாங்களே ஹாஸ்பிட்டல்ல? அங்கே தெரியல மேடம், என்னை கூட்டின்னு போய் கேட்டாங்க. கேட்டதுக்கு பொண்ணு உடம்புல சத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்து மாத்திரை டானிக்கெல்லாம் எழுதி கொடுத்தாங்க, என் எதிர்க்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் பெரிய மாமா கூட்டின்னு ஆள் வச்சு கூட்டின்னு போனார். அப்போ நான் என்ன சொன்னாங்க, என்ன வெளியே அனுப்பிட்டாங்க. வெளியே அனுப்பிட்டு இவங்க டாக்டர்கிட்ட பேசின்னு இருந்தாங்க. அப்போ கூட வந்த அக்கா வந்து சொல்லிக்கின்னு இருக்கும்போது தான் எனக்கு தெரியும், இந்த மாதிரி குழந்தைய கழிக்க முடியாது, 25,000 ரூபாய் பணம் கேட்குறாங்க, குழந்தைய கழிக்கணும், அப்படி கழிச்சாலும் பெரிய உயிருக்கு ஆபத்து, பொண்ணை காப்பாற்ற முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் பெரிய மாமா சொல்கிறாரு, மேடம் போனால் போட்டோம், நம்மளுக்கு என்ன, குழந்தைய கழிச்சு விட்டுட்டு அந்த பொண்ணு எந்த பிரச்சனையும் பண்ணாது, ஸ்டேஷனுக்குள்ள அது போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காது, ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நான் வந்தது தெரியும், நான் என்ன சொல்லி வச்சுருந்தேன்னா, நான் கேஸ் வாபஸ் வாங்கிட்டேன் மாமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல, நம்ம மாமா பொண்ணு தானே, நம்ம சொல்கிறது தானே செய்யுது. ஏன் உங்க அக்கா உனக்கு எதிரா இருக்கா? அவங்க வீட்டில் நானும் போய் இருக்கக்கூடாதா மேடம்? அவர் கார் வச்சுங்கிறாரு, கார் ஓட்டுறாராம், அதனால சம்பாதிக்கிறதுல உனக்கு தானே கொடுப்பாரு, நான் என் குடும்பத்தை வச்சு நான் எப்படி பொழைப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணாலும் அதே தானே? கூட பிறந்த தங்கச்சி நானே செய்ய மாட்டேன், இன்னொரு பொண்ணு எப்படி மேடம் உங்களுக்கு வந்து செய்யும்? அதை அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. வேணாம். அவங்க 2 அண்ணன் தம்பி மட்டும்தானா? 3 பேரு மேடம். இன்னும் பெரியவருக்கு கல்யாணம் ஆகல. அக்கா வீட்டுக்கார 2வது பையன் தான் கல்யாணம் பண்ணிக்கினாரு. அவங்க தங்கச்சியும் லவ் மேரேஜ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிச்சு. இப்போ 3வது பையனும் பெரியவர் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த குழந்தைய கழிச்சிட்டு இவருக்கு 3வது பையனுக்கும் அந்த பொண்ணு கூட்டின்னு வந்துச்சிருக்காரு, அந்த பொண்ணுக்கும் பெரியவருக்கு பொண்ணு பார்த்துன்னு இருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கும் ஒரே மேடையில 2 பேருக்கும் கல்யாணம் பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி நிற்கிறாங்க. உங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க? அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ போமா, நீ போய் கேஸ் கொடு, எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பார்த்துட்டோம், நீ என்ன பண்ணமோ பண்ணிக்கோ, உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ அப்படின்றாங்க. கேட்கறதுக்கோ பேசுறதுக்கோ ஆளே இல்லை. அவங்க எதுக்காக இருந்தாலும் நாங்க தான் வரணும்னு தெரிஞ்சுக்கணும், அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணின்னு இருக்காங்க. போன வாரம் இளங்கோ வந்து அடிச்சு இழுத்துன்னு போனாரு மேடம். யாரு இளங்கோ? அதான் 3வது நான் லவ் பண்ணினதுன்னா அவரு அடிச்சு இழுத்துட்டு போய் நேற்று நைட்டு எங்க டி நகருக்கு வா. எதுக்கு அடிச்சு இழுத்துட்டு போனாரு? குழந்தைய கலைக்கிறதுக்கு. அக்கா வீட்டாண்டி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தாங்க மேடம் அவர் அடிச்சது. மாசமா இருக்கிறது பொண்ணு அடிச்சாரா? மாசமா இருக்கணும், வயிற்று பல்ல கூட எட்டி வச்சாரு, கதையிட்டோம் சாவட்டும் அப்படின்னு. இப்பவும் அதான் சொல்றாரு, நீ செத்த கூட பரவாயில்ல, குழந்தைய கழிச்சிரு, நான் நல்லா இருக்கணும்னா நீ குழந்தைய கழி அப்படின்றாரு. எவ்வளவு நகை மேடம், காசு நான் வேலை செய்யற காசுல இருந்து எல்லாமே அவரு தான் வாங்குவாரு. இளங்கோவா? ஆமா. இப்போ குழந்தைய கலையா அப்படின்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவங்க தயாரா இருந்தாங்களா குழந்தைய கலைக்க? அது தெரியல மேடம். அதான் அக்கா அந்த அக்கா வந்து எங்க மாமா கிட்ட பேசின்னு இருந்தாங்க. அப்பதான் நான் கேட்டேன். 25,000 ரூபாய் கொடுத்தா கலைக்கிறோம் சொன்னாங்களா? நாங்க 25,000 ரூபாய் கொடுத்தா கலைக்கிறோம்
ஆனா வந்து இங்க வச்சு நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம், ஊசி போட்டு போட்டு நாங்க அனுப்பிடுவோம், பொண்ணு உயிருக்கு எதனா ஆபத்து வந்துச்சுன்னா எங்களை எதுவும் கேட்க கூடாது, நீங்க போலீஸ் கேஸ் ஆயிடும் இது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த அக்கா வந்து சொல்லியிருக்காங்க. இவர் என்ன கூட்டின்னு போயிட்டு என்ன பண்ணாரு, எங்க அக்கா வீட்டுல விட்டுட்டு எங்க அக்காவோட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கின்னு இருந்தாரு. எங்க சிவராஜி மாமா யாரு? உங்க அக்காவோட புருஷன்? அக்காவோட மூத்தாரு. ஓ. அவர் ஆள் அனுப்பிதான் இந்த குழந்தைய கலைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சது. ஒரே ஒரு விஷயம் உன் பேர் என்னம்மா? அனிதா மேடம். ஏன் ஜாகிரதையா இருக்கலம்மா நீ? ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ண கல்யாணத்துக்கு முன்னாடி? எவ்வளோ எனக்கு அடிப்பாரு மேடம். அத்தை பையன் தானே, அடிச்ச திருப்பி அடிக்கணும். அத்தை பையன் தானே நம்பிட்டேன் மேடம். அதுக்குன்னு முட்டாள்தானா இதுக்கு பேரு? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்க அக்காவா? வந்திருக்காளா? வந்திருக்காங்க. உங்க மாமா அக்கா புருஷன் வந்திருக்காரு மேடம். அவர் எப்படி உங்ககிட்ட? அவரும் அப்படிதான் மேடம். குழந்தைய கள்ளி நாங்க உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், எத்தனை சவர நகை இருந்தாலும் நாங்க போட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றாங்க. ஆனா அவங்க தம்பி எதுவுமே கேட்க மாட்டாங்க மேடம். என்னதான் வந்து எல்லாமே கேக்குறாங்க, அடிக்கிறாங்க. வேலை செய்யற இடத்துக்கு அக்கா வீட்டுக்காரர் வந்து கூட என்ன அடிச்சிருக்கிறாரு. நீ என்ன முடிவுல இருக்க? உனக்கு என்ன வேணும்? எனக்கு இலவ வேணும் மேடம். இப்ப போய் குழந்தைய கலைக்க சொல்றாங்க மேடம். 7 மாசம் ஆகுது. இந்த குழந்தைய நான் எப்படி மேடம் கலைப்பேன்? குழந்தைய கலைய செத்தாலும் பரவாயில்ல அப்படின்றாங்க. அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? பொண்ணு வந்து அவங்க வீட்லயே வச்சிருக்கிறாங்க அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு நான் மாசமா இருக்கிற விஷயம் எல்லாமே தெரியும் மேடம். தெரிஞ்ச அந்த பொண்ணும் கூட வந்து இருக்குது. அப்பா அம்மா எல்லாம்? அவருக்கு அப்பா இல்ல மேடம். அம்மா? அம்மா தான் இருக்கிறாங்க கூட. எங்க அப்பா கூட பிறந்த அக்கா தான். எப்படி? அத்தை எப்படி? அத்தை தான் மேடம் அந்த பொண்ணை வீட்டுல சேர்த்து வச்சுன்னு இருக்கிறாங்கல்ல. அவங்களே என்ன கூப்பிடுறாங்க, வாமா கழிச்சிருமா, உனக்கு நாங்களே பார்த்து நல்ல மாப்பிள்ளையா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றாங்க மேடம். எத்தனை சவரம் வந்தாலும் நாங்க போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஆனா உயிருக்கு ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், தெரிஞ்சும் கூப்பிடுறாங்க. குழந்தைய கழிக்க தந்தா கழி, இல்லைன்னா நீ அப்படியே செத்து போயிடும், மானம் மறந்தா உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி 25,000 ரூபாய் கொடுத்து இந்த பொண்ணோடு குழந்தைய கலைக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்திருக்கு. இந்த விவரம் நமக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணுக்கு மைக்கு போட்டு கேமரா போட்டு உள்ள அனுப்புறதா தான் இருந்தது. ஆனா அந்த பையனுக்கு தெரிய வந்து அந்த பையன் தப்பிச்சிட்டான். ஆனா இந்த பொண்ணு ஏழப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு ஆதரவு இல்லாம இருக்காங்கிறதுக்காக அந்த பொண்ணோட உயிருக்கு கூட ஆபத்து இருக்கு தெரிஞ்சும் அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி அந்த குழந்தைய கலைக்க வைக்கிறாங்க. ஆட்டி படிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமா சேர்ந்து. முக்கியமா இந்த பொண்ணோட அக்காவும் மாமாவும். அவங்கள விடக்கூடாது, விடறதாவும் இல்ல. சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிக்க வைக்கணும். எத்தனை தடவை உன்னை அக்காவும் மாமாவும் சேர்ந்து அடிச்சிருப்பாங்க? ஊர்ல வந்து பல முறை அடிச்சிருக்காங்க மேடம். இப்ப போன வாரத்துக்கு முன்மாரம் கூட திங்கக்கிழமை அன்னைக்கு அக்கா வந்து அச்சரபத்து ரோட்லயே, எங்க ஊர் ரோட்லயே வந்து அடிச்சாங்க. அத்தனை பேரு முன்னாடி. தெரியுமா நீ மாசமா இருக்கேன்னு? மாசமா இருக்கிறது தெரிஞ்சு கலைக்கிறதுக்கு தான் மேடம், கூப்பிட்டுட்டு போறதுக்கு தான். ஊர்ல வந்து கார் எடுத்துன்னு வந்து 2 வாட்டியானு தேடினாங்க. நான் பதுக்கி தான் இருந்தேன். வீட்டுல வந்து கார் எடுத்துன்னு வந்து நிறுத்திட்டு என்ன தேடுவாங்க. அக்கா வந்து நான் மறைச்சிருந்த வீட்டாண்டே வந்துடுச்சு. கேட்டதுக்கு அவங்க வீட்டுல மறைச்சு வச்சிருந்தாங்க. அவங்க கூட சொன்னாங்கன்னா இங்கெல்லாம் வரமாட்டாமா அந்த பொண்ணு, உங்க வீட்டாண்டியே தான் இருப்பா, இங்க ஏன் வர அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. கார் எடுத்துன்னு வந்து அத்தனை வாட்டி என்னை தேடிட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க. அதுக்கப்புறம் இளங்க வந்து அடிச்சு இழுத்துன்னு வந்து அவங்க வீட்டுல விட்டு போனாரு என்ன. உங்க மாமா என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த குழந்தைய கழிச்சிட்டு அனிதா. உங்ககிட்ட பாசமா இருப்பாரா? நல்லாதான் மேடம் இருந்தாரு, நல்லா பேசுவாரு மேடம், பாசமா தான் இருந்தாரு. திடீர்னு எப்படி இப்படி பண்ணாருன்னு எனக்கே தெரியல. அந்த சண்டை நடந்ததுக்கு அப்புறம் கூட
நான் பேச மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணாரு மேடம். குழந்தைங்க மேல சத்தியம் பண்ணாரு. அதனாலதான் நான் நம்பினேன். அப்ப என்ன சொன்னேன், நீ பேசுறதா போயிடுமாமா, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணாத, நான் என் லைஃப நான் பாத்துக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. இளங்கோவா? நான் சொன்னேன், எவ்வளவு சொன்னேன் மேடம், அவ கேட்கவே இல்லை. அந்த பொண்ணு வந்து அவங்க அக்கா பையனை லவ் பண்ணி நிறுத்து மேடம். அந்த பொண்ணு, எந்த பொண்ணு? இப்ப கூட்டிட்டு வந்திருக்காருல்ல அந்த பொண்ணு, அக்கா பையனையா? இளங்கோவோட அக்கா அக்கா பையன். பையனை ம். லவ் பண்ணின்னு இருந்தது. அதுக்கு என்ன சொன்னாரு, எங்க அக்கா பையனை லவ் பண்ற பொண்ணு நான் எப்படி அனிதா கல்யாணம் பண்ணிக்குவேன், உனக்கு எங்கேயாவது மனசாட்சி இருக்குதா, அந்த பொண்ணே ஊர்ல தப்பு தப்பா சொல்றாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ நினைக்கிறியா, அந்த பொண்ணு எனக்கு பிடிக்காத அனிதா அப்படின்னு சொல்லி குழந்தைங்க மேல சத்தியம் பண்ணாரு. சரி, குழந்தைங்க மேல சத்தியம் பண்றாரு, எப்படி மீறி உங்க போயிட்டு. அக்காக்கு எவ்வளவு பசங்கம்மா? அக்காவுக்கு 3 பசங்க மேடம், 2 பொண்ணு 1 பையன். அந்த குழந்தைங்க மேல சத்தியம் பண்ணாரு. அதனாலதான் நான் சரின்னு சொல்லி நம்பிட்டேன். இப்ப அந்த பொண்ணையும் கூட்டின்னு வந்து வச்சுன்னு குடும்பம் நடத்தின்னு இருக்கிறார். இளங்கோவுக்கு நம்பர் போடுது, நீ பேசி. ஹலோ. ஹலோ, ஆ, எங்க மாமா இருக்கிற? நான் எங்க இருக்குன்னு கேட்டு என்ன பண்ண போறேன்? ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு தான். ஒரு நாள் ஃபோன் அடிக்கிறேன், எடுக்கல. இப்ப என்ன கதை சொல்ல போறேன்? எனக்கு நீ போன் போட்டா தெரியாது இல்ல, அதான் உங்க அண்ணா இந்த மாதிரி பண்ணி- நான் பொய் சொன்னா கூட வந்து ஒன்னா நீ போட்டு ஒன்னா பாரு. இப்ப நீ எங்க இருக்கிற? நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கிறோம். இங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கா? டி நகர்ல, அதான் கூட்டுன்னு சிவராஜ் மாமாலாம் கூட்டுன்னு போனார்ல, ஆ, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துக்கிறோம்லாம். ஆ, குழந்தைய கலைக்கிறதுக்கு தயாரின்னு சொல்லிட்டாங்க. ஆ. இப்ப வந்து டாக்டர் உங்ககிட்ட பேசணும்ன்றாங்க, அதுக்கு தான் சொல்றேன். நான் தான் பண்ணி வைக்கிற பச்சா, நீ எல்லாத்துலயும் நீ வில்லகம். நரகவாதி. அந்த அக்கா அவ்வளவு சொல்லிக்குதான், இது மாதிரி இந்திக்கார பையன் திறவை போயிட்டான்னு சொல்லிட்டு சொல்லிக்குது, அதையும் போய் நீ திட்டிக்கிறல்ல நீ. பின்ன உன் குழந்தைக்கு இந்திக்காரனுக்குன்னு சொன்னா நான் நம்பணுமா? எல்லாருக்கிட்டயும் சொல்லுவாங்களா இந்திக்காரன் தான் எனக்கு எடுத்துட்டு போனான்னு நான் சொல்லவா? குழந்தை தான் நான் உன் குழந்தைன்னு சொன்னா நீ இது எல்லாரும் யாரும் சொல்லுவாங்க? நான் எல்லாரும் யார் சொல்லுவாங்க? பின்ன அந்த தெரியாத டாக்டர் கிட்ட போயிட்டு இந்திக்காரனாண்ட போயிட்டு அந்த பொண்ணு வேலை செய்யற இடத்துல தப்பான உறவு வச்சுக்கிச்சு, இந்திக்காரனாண்ட போய் ஏமாத்தி விட்டு போயிட்டான்ற, நான் எப்படி அதை ஒத்துக்குவேன்? ஒத்துக்கணுமா? ஹலோ மிஸ்டர் இளங்கோ. ஹலோ. ஜி தமிழ் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசுறோம். சொல்லுங்க மேடம். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? மேடம், ஒரு பொண்ணை இப்படி ஏமாத்தி விட்டுட்டு ஹிந்திக்கார பயல்கிட்ட போயிட்டு ஏமாத்திட்டு வந்தேன்னு சொல்றியா? மேடம், நான் வந்து சொல்ல மேடம். எல்லாமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஹலோ. எங்க இருக்கீங்க நீங்க? மேடம், நான் வண்டி ஓட்டின்னு இருக்கேன் மேடம். எங்க வண்டி ஓட்டுறீங்க? நான் இங்க பாண்டிச்சேரி போயிருக்கேன் மேடம், டியூட்டிக்கு மேடம். இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? மேடம், அந்த பொண்ணு வாயை திறந்தா எல்லாம் வந்து பொய் புள்ளின்னு கிடக்குது மேடம். உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா இளங்கோ? சரி மேடம். மாமா பையன் தானே, தாய் மாமா பையன் தான், பொண்ணு தானே அவ. ஆமா மேடம். இப்படி ஏமாத்தி இருக்கீங்க? நான் என்ன மேடம் ஏமாத்துறேன் மேடம்? அத 7 மாசம் கர்ப்பமா இருக்கா அவ. பத்தாதா? இப்ப அதான் மேடம், என்ன மேடம் பண்ணணும் மேடம்? நீங்க கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கல்யாணம் பண்ணறதுக்கு உத்தேசம் இல்லைன்னா ஏன் இப்படி பண்ணிருக்கீங்க? மேடம், அந்த பொண்ணு வாயை திறந்தாலே பொய் மேடம், ஃபுல்லா பொய் புழுகுது மேடம். என்ன பொய்? எப்பா நேத்துலாம் வந்து எங்கதான் இருந்ததுன்னே தெரியல மேடம். இங்கதான் இருந்தது. நாங்க தான் சொல்ல சொன்னோம். 7 மாசம் இருக்கிறது பொண்ண கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு கொண்டு போய் விடுவீங்க, எல்லாரும் பார்த்துட்டு சும்மா இருக்கணும் இல்லையா? மேடம், நான்லாம் வந்து கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கும் இல்ல எதுக்கும் இல்ல மேடம். நான் தான் நீங்க சொல்றத கேட்டுட்டு தானே இருந்தோம். இது கொலை. இது வந்து கர்ப்பத்தை கலைக்கல் எல்லாம் கிடையாது, சிசு கொலை, மர்டர். புரியுதா? ஹலோ. அது என்ன ஒண்ணு, அவங்க அண்ணனும் உங்க அண்ணியும் சேர்ந்து இந்த கொடுமைப்படுத்தி இருக்காங்க அந்த பொண்ண? மேடம், யாரும் வந்து கொடுமை எல்லாம் பத்தல மேடம். அடிக்கலமா உன்ன? அடிச்சாங்க மேடம். இவரே அவங்க அண்ணன் நாங்க எல்லாம் இருக்கோம், இத்தனை பேர் இருக்கோம் கூட. கேளு. அவங்க அண்ணன் வீட்டாண்ட எடுத்துட்டு போய் அடிச்சுக்க பாருங்க மேடம். தலையெல்லாம் தழுமா இருக்கும், நகத்தை வச்சு இப்படி ஊடிக்கிட்டு வரும் மேடம். கேட்டா இப்ப கேட்டா உன்னை
பிடிக்கல, குழந்தைய கலைச்சிரு அப்படின்றாங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, குழந்தைய கலைச்சிரு அப்படின்னாங்க. இப்ப கூட அதுதான் பேசிட்டு இருந்தாரு. அவங்க சிவராஜ் அண்ணனு அவங்க வெளியே இருக்கிறவங்களோட சொன்னாரு, குழந்தைய கலைக்கு தான் நாங்க கூட்டிட்டு போனோம், உடம்புல சத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க கலைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். கொஞ்ச நாள் கழிச்சு பிறந்து 5 மாசம் கழிச்சுட்டு பண்ணுவீங்களா? தெரியும் மேடம், அதான் உடம்ப தேத்திக்கோ. சொல்லுங்க மேடம். உங்க வீட்டுல ஒரு பொண்ணு கொண்டு வந்து வச்சிருக்கீங்களா? யார் அந்த பொண்ணு? மேடம் நான் வந்து கொண்டு வந்தெல்லாம் வைக்கல மேடம். இந்த பொண்ணு தான் மேடம் அந்த பொண்ணு கிட்ட ஊர்ல சொன்னா மேடம். என்னது? இந்த மாதிரி வந்து எங்க மாமாவினி கட்டிக்க, எனக்கு வந்து ஆட்டுல வந்து எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. நான் எப்படி மேடம் போய் சொல்லுவேன்? இது வரைக்கும் அந்த பொண்ணு கிட்ட நான் நின்னு கூட பேசுறது இல்ல மேடம். அந்த பொண்ணு பேரு சொன்னா கூட எனக்கு பிடிக்காது, இவருக்கு நல்லா தெரியும். நான் எப்படி மேடம் போய் பேசுவேன்? இப்படி எல்லாம் நியாயம் பண்றீங்க. உங்க ஒரே ஒரு நிமிஷம், நீங்க என்னதான் பொய் சொன்னாலும், எங்கிட்ட என்ன பொய் சொன்னாலும், நீங்க என்ன மாதிரி ஒரு துரோகம் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும் இல்லங்கோ. மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா, சரியான ஆம்பளையா இருந்தா, நீங்க செஞ்ச தப்புக்கு நீங்க பிராயச்சித்தம் தேடணும். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். சரி மேடம், அதான் மேடம் பொண்ணை கல்யாணம் பண்ணிடுறேன் மேடம். அந்த பொண்ணு வர என்ன கல்யாணம் பண்ணிடுறேன் மேடம். இப்ப என்ன மேடம் பண்றது மேடம்? எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறது? இன்னொரு பொண்ணு மேடம். அந்த பொண்ணை ஏன் வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க மேடம்? அந்த வந்து நான் செத்தே போயிடுவேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாலும் உட்கார வைக்கல மேடம். இந்த பொண்ணுக்கு வந்து நல்லா தெரியும் மேடம். அவங்க வீட்டுல வந்து பேசி எல்லாம் முடிவு பண்ண முடியும். பெரியப்பா மேடம். அப்புறம் ஏன் இந்த பொண்ணுக்கு குழந்தைய கொடுத்தீங்க மேடம்? இந்த பொண்ணுக்கு நான் குழந்தைய கொடுத்ததுன்னா வந்து மேடம், இது வந்து நல்ல பொண்ணு மாரி இன்னைக்கு வந்து நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் மேடம். இது வந்து இன்னைக்கு அழைத்து சொல்லிச்சு மேடம். அது இது மட்டும் மேடம். இது யார்கிட்ட பேசிருக்குது எல்லாமே நான் வந்து. இத பாருங்க மிஸ்டர் இளங்கோ, சொல்லுங்க மேடம். ஒரு விஷயம் நான் சொல்லியாச்சு. நீங்க இந்த பொண்ணோட பழகினீங்களா இல்லையா? பழகணும் தான் மேடம், இல்லன்னா நான் சொல்ல மேடம். அதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. பேசுமா. தைரியம் இல்லைன்னா ஏன் தப்பு பண்றீங்க? அந்த பொண்ணு செத்துருவன்னு சொல்லுன்னு சொல்றாரு மேடம். அப்ப இந்த குழந்தை வச்சு நான் சாகணுமா? நீ எதுக்குமா சாகணும்? அந்த பொண்ணை பத்தி தான் யார் ஆம்பளை? நீ ஆம்பளையா அவர் ஆம்பளையா? சொன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த பொண்ணு கிட்ட வந்து நான் சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னு புரியுதாமா உனக்கு? புரியுது. நிறைய பேர்கிட்ட பழகி இருக்கேன். அத்தனை பேரும் கூட்டு வந்து கூட சொல்லுங்க மேடம். நான் யார்கிட்ட பழகினது, குழந்தைக்கு அப்பா யாருன்னு கொண்டு வந்து சொல்லுங்க, நான் அவங்க கூட கிளம்பி போயிடுறேன். அப்ப இவன் குழந்தை இல்லைன்றல எதுக்கு மேடம் கலைக்கணும்னு நினைக்கிறாங்க? அது கூட வாய் கூசாம இந்திக்காரங்கிட்ட வேலை செய்யறதுல இந்திக்காரங்கிட்ட கெட்டு போச்சுன்னு சொல்லுது. எங்க தம்பின்னு சொன்னா அசிங்கமாயிடும். இப்படி கல்யாணம் பண்ணாம குழந்தைய கொடுத்துட்டு அது இன்னொருத்தன் குழந்தைன்னு சொல்றதுதான் அசிங்கம். தைரியம் இல்லைன்னா ஏன் தப்பு பண்றீங்க? அந்த பொண்ணு செத்துருவன்னு சொல்லுன்னு சொல்றாரு மேடம். அப்ப இந்த குழந்தை வச்சு நான் சாகணுமா? நீ எதுக்குமா சாகணும்? அந்த பொண்ணை பத்தி தான் யார் ஆம்பளை? நீ ஆம்பளையா அவர் ஆம்பளையா? செஞ்ச தப்ப ஏத்துக்க முடியாததெல்லாம் ஒரு பொழப்பு. கேட்டா அவங்க வீட்டுல சூனியம் வச்சு உன்னைய சாவ வச்சிருவாங்க, என்னைய சாவ வச்சிருவாங்க. நம்ம எப்படி நிம்மதியா வாழ முடியும்? இவரே சொன்னாரு. சொல்லிட்டு இளங்கோ, இது அது சொல்றத மட்டும் கேட்காதீங்க மேடம். நான் தப்புதான் மேடம். நான் அது சொல்றத மட்டும் கேட்காதீங்க மேடம். இந்த பொண்ணு பாதி போய் மேடம், பாதி தான் மேடம் உண்மை மேடம். எவ்வளவு போய் தருமா மேடம் இது சொல்லிட்டு. சரி, அந்த பாதி உண்மை இருக்குல்ல, அந்த பாதி உண்மைக்காகவே பேசுவோம்பா. கரெக்ட் மேடம். இத வந்து நான் தேடிக்கலாம் வந்து நான் போல மேடம். இது எங்க மாமா வீட்டு பொண்ணு மேடம். மாமா வீட்டு பொண்ணுன்னா இப்படிதான் பண்ணுவீங்களா மேடம்? எங்க மாமா வீட்டு பொண்ணு நான் இப்படிதான் பண்ணல மேடம். இது நான் வண்டி ஓட்டுறது எல்லாத்தையும் வந்து கெடுத்துதான் இந்த பொண்ணு தான் மேடம். எங்க அண்ணனே வந்து இவங்கிட்ட பேசுறத இவனுக்கு போன் பண்ணாதெல்லாம் அடிச்சுக்கிறாரு மேடம். ஒரு வீட்டுல வேலை செஞ்சுட்டு அந்த வீட்டுல கூட மேடம் ஒரே தொல்லை மேடம். ஃபுல்லா இங்க வா அங்க வா, அதோ எனக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்க போறேன், இதேதான் மேடம். கேளுங்க மேடம். எங்க அக்கா கிட்ட எங்க பெரியம்மா சிவராஜ் மாமா கிட்ட இவர் சொல்லிக்கிறாரு போல, அந்த பொண்ணுக்கு 1 ரூபாய் சைஸ்ல ஓட்டை இருக்குது இதயத்துல. 1 ரூபாய் சைஸ்ல யாருக்கு மேடம் இதயத்துல ஓட்டை இருக்கும்? எங்க பெரியமாமான்னு சொல்லி எங்க பெரியமாமா நான் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இவர் இப்படி போய் சொல்ற இவரை வச்சுட்டு எப்படிமா வாழ்வ நீ? குழந்தைக்கு வேணும் மேடம். இந்த பாருங்க இளங்கோ, சொல்லுங்க மேடம். இந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். மேடம்
இந்த பொண்ணு இதுக்கு கூட நான் வாழ பின்னாடி உங்க மாட்டேன் மேடம், அண்ணன் செத்துருவேன் மேடம். இத பாருங்க, உங்க குடும்பமே இருக்கு. இந்த பொண்ணோட குழந்தைய கொலை பண்ண பாத்திருக்கீங்க, அதுக்கான சரி, madam. ப்ரூஃப் இருக்கு. சரிங்க மேடம். மர்டர் கேஸ் இது. ஆ சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிக்க வச்சிருவோம், சொல்லிட்டேனா? மேடம் இந்த பொண்ணு கூட என்னால நைட்டு இருக்க கூட முடியாது பேசுறாரு மேடம். என்ன சொல்றாரு, எனக்கு உள்நாக்கு தள்ளிச்சு, உள்நாக்குல அவருக்கு உள்நாக்கு வந்து வெளியே வந்துச்சான், உனக்கு பண்ண பாவத்துக்கு தான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தண்டனை நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த அதெல்லாம் பொண்ணு நான் சொல்லவே இல்லை பொய் மேடம். சொல்றாரு. இல்லாத- எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க நீ பேசுந்த. உங்க சிவராஜ் அண்ணன் இருந்து ரீல் அண்ணன் இருந்து எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. அவர் சொல்றாரு மேடம். எங்க அந்த சிவராஜ் அண்ணன் எல்லாம்? அவரு கூட்டின்னு வந்தாங்க மேடம், அவர் எங்கன்னு தெரியல. உங்க அண்ணன் யுவராஜ் தான் மேடம் வந்து யுவராஜ் யாரு? உங்க அக்கா அக்கா வீட்டுக்காரு. அந்த பொண்ணு அவங்க உள்ள வர மாட்டேங்கிறாங்களா? நம்ம வெளியே போய் பேசுவோம் வாங்க. இளங்கோ, சொல்லுங்க மேடம். இத பாருங்க தம்பி, இந்த பொண்ணுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலன்னா சட்டத்துக்கு பதில் சொல்லணும் நீங்க. மேடம் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணல மேடம். நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துறேன் மேடம். அந்த பொண்ணோட குழந்தைய கலைக்க பாத்திருக்கீங்க. மேடம் நான் எதுக்கு அது மேடம் கொலை நான் வந்து குற்றம். கலைக்கெல்லாம் பார்க்கல, ஒண்ணே பண்ணல மேடம். யாருமா குழந்தைய கலைக்க சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் வந்து அவங்க தம்பி பொண்ணு கூட்டின்னு போயிட்டாருன்னு சொன்ன உடனே பேசுறதுக்கு வர சொன்னாங்க. அப்ப இவர் என்ன சொன்னாரு போன்ல, உங்க பொண்ணு எங்க அப்பா கிட்ட பேசுறாரு மேடம், உன் பொண்ணு என் தம்பி கிட்ட மட்டும்தான் பேசிச்சா, உனக்கு தெரியுமா, எத்தனை பேர்கிட்ட பேசிச்சு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுருந்தாரு. சரிப்பா, என் பொண்ணு எத்தனை பேர்கிட்ட பேசிச்சு எங்க அப்பா கேக்குறாரு. அத்தனை பேரை கூட்டு வந்து விடுங்கப்பா, என் பொண்ணு வயிற்றுல வளர குழந்தைக்கு யாரு அப்பாவா, நான் கூட்டு போய் என் பொண்ணு அங்கேயே விட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு இப்ப என்னென்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு இவர் கேட்டாரு மேடம், அக்கா வீட்டுக்காரு கேட்டு. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, நான் எது பண்ணணும்னு கேட்கலப்பா, இப்ப என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்கப்பா, இந்த மாதிரி ஆயிடுச்சு பொண்ணு, என்ன பண்ணணும் நீங்களே முடிவு எடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இப்ப வந்து ஏன் என்கிட்ட கேக்குற, என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா சிவராஜ் மாமா போன் போட்டார், இவரோட அண்ணன். இவரோட அண்ணன் அவரு போன் போட்டதுக்கு அவரும் அதுதான் சொன்னாரு, நாங்க சொல்லும் போது கேட்கல, இப்ப எங்களை என்ன பண்ண சொல்றான், ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்து வச்சுன்னு இருக்கிறான், அந்த பொண்ணு என்ன பண்றது, அந்த பொண்ணு வீட்டுல இருக்கிறவங்க சண்டை போடுறாங்க. இப்போ உங்களுக்கு என்னமா பிரச்சனை? இல்ல இப்போ ஒரு விஷயம் நான் சொல்றேன். இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருக்கிறது தப்பு தான். நானும் நல்லா திட்டிட்டேன், புரியுறதா? இப்படி இருக்கிறது தப்பு தான், அவசரப்பட்டது தப்பு தான், பெரியவங்க சொன்னா கேட்காதது தப்பு தான். அதெல்லாம் இருக்கட்டும்மா. இப்போ 7 மாசம் இந்த குழந்தைய கலைக்க முடியாது. இது ஃபுல் டேர்ம் பிரெக்னன்சி, புரியுறதா? இந்த குழந்தைய கலைச்சிங்கன்னா நீங்க நான் அந்த பொண்ணு சரியா பண்ணா நான் சொல்லல, பண்ணினது தப்பு தான். அவளை திட்டினேனா இல்லையா கேளுங்க. ஆனா அந்த பையனும் இந்த பொண்ணும் சேர்ந்து தப்பு பண்ணியிருக்காங்கன்னா 2 பேரும் அதுக்கு பொறுப்படுத்திக்கணும். இந்த குழந்தை இவளுக்கு எவ்வளவு குழந்தையோ அவ்வளவு தூரம் உங்க வீட்டு வாரிசு. அது தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. என்னது உங்களுக்கு பிடிக்கல? என்னமா பேசுற நீ? என்னமா பேசுற நீ? நீங்க அப்ப வீட்டுல எல்லாருமே குழந்தை கலைக்கிறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. மேடம் இங்க வந்து போனல, சரி இவங்களை வந்து புடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இந்த பொண்ணுக்கு எனக்கு பதில். அந்த பொண்ணு எனக்கு என்ன தப்பு செய்யல. அப்ப நீங்க எதுக்கு நீங்க பொறுப்பே இல்ல. பொறுப்பு இல்ல. சரி நீ என்னமா சொல்ற? வேணாம் மேடம், உங்களுக்கு வேண்டாம்னா என் குடும்பத்துல வந்து வாழக்கூடாது, அவ்வளவுதான். அப்ப அந்த பையன் கல்யாணம் பண்ண கூடாது. சரி. என்னது என்னது? யார கல்யாணம் பண்ண கூடாது? இந்த இவரோட தம்பிய அவங்க கல்யாணம் பண்ணி போறதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அப்புறம் குடும்பத்துல இவ வேணாம்னா எனக்கு புரியல. என் குடும்பத்துக்கு இவ வேணாம், உங்க வீட்டுல வந்து இருக்க கூடாது, அவ்வளவுதானே? அந்த பையன் கல்யாணம் பண்ணி எங்க போனாலும் பிரச்சனை இல்ல. அவருக்கு குடும்பம் நான் கல்யாணம் பண்ணி ஒத்துக்க மாட்டேன் மேடம், நான் ஒத்துக்க மாட்டேன். இது பிரச்சனையே இவங்கதான் மேடம், இவங்கதான் மேடம் கல்யாணம் பண்ண கூடாது. அப்ப இது அத்தனைக்கு பிரச்சனை நீங்க தான். நீங்க தான் அது கூட கல்யாணம் பண்ணி வச்சா இவர் செத்துருவாருன்னு சொன்னாங்களா மேடம்? நான் பண்ணலையே, நடிச்சுதானே கூட வந்திருந்தாரு, உனக்கு தெரியுமே தெரியாது. இது வரைக்கும் உங்க தம்பியை நீங்க வந்து எதுவுமே காக்கறது இல்ல, என்ன மட்டும் தான் நீங்க கேட்டு அடிச்சுட்டு இருந்தீங்க. நீ வந்து மச்சனை கட்டிக்கணுமா, தங்கச்சி போய் கட்டிக்கிற? தங்கச்சி போய் கட்டிக்கிறாங்க, தங்கச்சி தான் தப்பு பண்ணிக்கிற, தங்கச்சி தான் கேட்க முடியும். மச்சனை
கேட்டியா? மச்சான் என்ன தப்பு பண்ணாதான் கேட்க முடியும். வச்சுக்க பண்ணல அப்போ மச்சான் பண்ணல. நிரூபிச்சிட்டா? பேர் தான் கூட்டிட்டு போனாரா? இவர் தான் மேடம் 7 மாசம் கலைக்க கூட்டிட்டு இவங்க தான் மேடம் கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போவீங்களா? கொல்லைங்க அது. அதோட போன்ல சொல்றாங்க மேடம், போன்ல சொல்றாரு அந்த பொண்ணு உஷாராயிடும், இப்படிலாம் அவன் தாழ்மையா பேசினா தான் அந்த பொண்ணு ஒத்துக்கும், இந்திக்காரன்னு சொல்லுங்க, எங்க தம்பின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி ஏன் அப்படி சொன்னீங்க மேடம்? அது வந்து இந்த மாதிரி இருக்குது, இது இவ்வளோ பிரச்சனையா இருக்குது, சரி அவனை கட்டிக்கிறதா கட்டிக்கோ, இல்லையா நீ என்ன பண்ண நினைக்கிற, சரிம்மா நீ சொல்றதுக்கு கேட்கறோம், நீ நான் சொல்றது இருங்க. உங்க பேர் என்னது? சிவராஜ் மேடம். சிவராஜ், உங்களுக்கு மனசாட்சி இத்தனோண்டு இருக்கா? நீங்க முதல்ல விசாரிங்க. இத்தனோண்டு இருக்கா மனசாட்சி? இருங்க, இல்ல இத்தனோண்டு இருக்கா மனசாட்சி? நீங்க செஞ்சது அநியாயம் இல்லையா? நான் போய் அதான் ஹாஸ்பிட்டல் இருக்கு போங்களா? நீ கூட்டிட்டு ஆள் வச்சுதான் மேடம் பண்ணாங்க. இவங்க தான் மேடம் ஆள் அனுப்புனது. சொல்றது வரைக்கும் நீங்க கேட்டு இருக்கீங்க, நாங்க சொல்றது கேளுங்க, உண்மை எது பொய் எது. சரி நீங்க சொல்லுங்க, நான் கேக்குறேன், பேசாதம்மா. சரிங்க மேடம். சொல்லுங்க. எங்க மாமா ஃபோன் பண்ணார் மேடம். ஃபோன் பண்ணி இது மாதிரி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு, இதை 4 வருஷமா நாங்கள் திட்டம் பண்ணிக்கின்னு அடிச்சுக்கின்னு இது பண்ணிக்கிறோம், அவனையும் அதே மாதிரி சொல்லிக்கிறோம். இது வரைக்கும் 4-5 முறை அது மாதிரி வேறு பண்ணிக்கிட்டு. சரி எது எப்படியோ நீ உடுக்க அவனை எங்களை கேட்காத நீ பண்ணியா, நீ அவனை கட்டிக்கிறியா எங்களை கேட்காதன்னு சொல்லிட்டு நாங்கள் பேசுறதே கிடையாது. அப்புறம் எங்கள் மாமா சொன்னதுனால நாங்கள் போயிட்டு என்ன எதுன்னு கேட்குறோம். அவங்க ஊர்லேயும் அவங்க ஒரு பொண்ணு இட்டு வந்ததுக்காக அவங்களும் வந்து எங்களை கேட்குறாங்க. கேட்ட உடனே நாங்கள் வந்து இது மாதிரி தனியாக கூப்பிட்டு கேட்டோம். கூப்பிட்டு கேட்டதுக்கு, அனிதா நீ இது மாதிரி இருக்கிற, இது எவ்வளோ பெரிய தப்பு, நீ உனக்கு எது நல்லது எது கெட்டது எதுன்னு நினைக்கிறியோ அதை செய்ய, நீ வந்து இதை மாதிரி பண்ணாலும் சரி, நீ அவனை கட்டிக்கலாம் சரி, எங்களுக்கு இளங்கோ கட்டினா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கட்டிக்கிட்ட மேடம். சரி அது என்ன சொல்லுது, இவங்க எல்லாருமே உங்க 2 மாமாக்களும் அதான் சொல்றாங்க, உனக்கு பிரச்சனை அவங்க தான். அந்த பொண்ணு தப்பு பண்ணலன்னு நான் சொல்லவே இல்லப்பா, நிச்சயமா தப்பு தான் அவ பண்ணது. என்ன தப்பு ஆனா இந்த மாதிரி நிக்க கூடாது கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆனா இருப்பா, இப்போ 7 மாசம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்ல நம்ம. இதுக்கு பொறுப்பானது இவன் மட்டும் இல்ல, உங்க வீட்டு பையனும் தான். அவங்க 2 பேரும் அந்த பொறுப்பெடுத்து அவங்க வாழ்ந்துக்கிட்டோம். நான் எதுவும் சொல்லி அந்த பொண்ணை நான் என்ன கட்டணும் சொல்லுங்க. எடுத்த உடனே வந்து என்ன கேட்டேன், அனிதா இந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் இப்போ வண்டி எடுத்துகிறோம், எவ்வளோ கடை இருக்குது, எவ்வளோலாம் மீறி நீங்கள் மீண்டும் தப்பு பண்ணுறீங்க. சரி நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா பண்ணிக்கோ, இவன் 3 குழந்தைய வச்சுக்கின்னு நான் செத்துறேன், சுத்திரி எல்லாம் இருக்கு, நகை வாங்கி வச்சு கடை வாங்கி வச்சுக்கிறோம். அவன் எங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாது, அவனுக்கு தான் ஓட்ட தெரியும். இந்த மாதிரி இன்னும் 9-10 மாசம் ஓட்டணும். நாளைக்கு லீவ் பண்ண வேலைக்கு போலியா? டீ கடை வச்சிருக்கணும், டீ கடையில் தான் இருக்கிறோம் 2 பேரும். வண்டி வாங்கி கொடுத்தது நான் தான். ஒரு நிமிஷம், நேத்து இவளுக்கு அபார்ஷன் ஆயிருந்தா இவ உயிர் போயிருந்தா யாரு சொல்றது? நைட் என்ன பிளான் கேளுங்க. சரி நீங்க சொல்லுங்க. நான் கேட்கல மேடம், திரும்பி ஹாஸ்பிடல்ல என்னமா பிளான்? கூட்டின்னு போனாங்க மேடம், சனிக்கிழமை நைட் என்ன கூட்டின்னு போனாங்க மேடம். இவர் தான் மேடம் ஆளை வச்சு கூட்டின்னு வந்தாரு, ஒரு அக்காவை அனுப்பினாரு. இவர் பைக்ல ஏத்தின்னு வந்து விட்டுதான் இவரு தான் அந்த அக்காவை. ஏன் செல்லுல இருந்தே இவர்கிட்ட அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? அந்த அம்மா வந்து இவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, குழந்தைய கழிச்சா அந்த பொண்ணு உயிருக்கு ஆபத்து, 25,000 ரூபாய் பணம் கேக்குறாங்க, பொண்ணு உடம்புல சுத்தமா சத்து கிடையாது, ரத்தமும் கிடையாது, அதுக்கான ஊசி எல்லாம் போட்டுக்கிறாங்க, சத்து மாத்திரை எழுதி குத்துக்கிறாங்க, உடம்பு நல்லா தேத்துட்டோம், அதுக்கப்புறம் குழந்தைய கலைக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. 25,000 அதுக்கு என்ன சொன்னாருன்னா, அதுக்கு இவர் என்ன சொன்னாருன்னா, போன்ல அவங்ககிட்ட இப்படிலாம் அந்த பொண்ணுகிட்ட இப்படிலாம் பேசினாதான் முடியும், எங்க மாமா பொண்ணு வந்து 2வது பொண்ணு மட்டும்தான், 2ஆம் கட்டான எது சொன்னாலும் நிதுவு பண்ணும். மேடம் அது சொன்னதுனால கூட்டிட்டு போன மேடம். என்ன சொன்னதுனால கூட்டிட்டு போனீங்க? அது வந்து அதுவா சொன்னது. எதுக்கு வரேன்னு சொன்னா? அது வந்து என்ன கலைச்சு இதுக்கு கலைச்சு வந்து ஒரு நல்ல இதுவா பண்ணுங்க. ஓகே, இதுக்கு தானே கூட்டிட்டு போனீங்க. என்ன மேடம் அது சொன்ன பின்ன செய்ய மாட்டாங்க. அது சொன்னா செஞ்சிருவீங்களா? அது சொன்னா செய்யறது மாசம் ஒரே நிமிஷம் 3 குழந்தை பெற்றிருக்கா. 7வது மாசம் குழந்தைய கலைச்சதுன்னா என்ன அவளுக்கு தெரியும். முடியாதுன்னு சொன்னவனே இட்னு வந்துட்டல மேடம். குழந்தை கலைக்க சொன்னதே நீங்க தான். குழந்தை கலைக்க சொல்லி சொன்னீங்க. சரி உங்க அப்பா இருக்கறாரா? நான் தப்பு இது மாதிரி சொன்னதுக்கே சொன்ன. சரி மாமா நான் வேற இடத்த கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாமா, இவ்வளவு பிரச்சனையா சொல்ல வாச்சே நீ சொன்ன வாச்சே. இல்லங்க வருவாருன்னு நான் சொன்னேன். கையெழுத்து தம்பி ஒரு நிமிஷம். இப்ப நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, அந்த பையன் கல்யாணம் பண்ணா உங்க குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டம் சொன்னீங்க. கல்யாணம் பண்ண கஷ்டமா? நான் சொன்னீங்களே, இப்போ எங்களுக்கு 2 பேருக்கு வண்டி ஓட்ட தெரியாது, கடன் கல்யாணம் பண்ண கஷ்டம் இல்ல மேடம். இன்னொரு வேற ஒரு பொண்ணை இட்டுன்னு வந்துக்கிறாங்க. அந்த பொண்ணுகிட்டயும் பேசத்துல அவங்க குடும்பத்திலே இது மாதிரி எங்களை கூப்பிட்டு கேட்டாங்க. எப்ப எடுத்துட்டு வந்தாரு உங்க தம்பி? எட்டுன்னு வந்து 1 மாசம் இருக்கு மேடம். 1 மாசம் இருக்குமா? போன மாசம் 12ஆம் தேதி கூட்டிட்டு போனாரு மேடம். 1 மாசம் ஆச்சு. இப்ப தெரியாத சொன்னீங்க இன்னொரு பொண்ணு வந்திருக்கிறது. என் மச்சனை ஒரு கல்யாணம் பண்ணாங்க, என் வீட்டுக்காரருக்கு ஆகாது. அப்ப என் வீட்டுக்காரர் அதுதான் உனக்கு பிரச்சனையா? அது சொல்லு. அதுதான் நான் சொல்லிட்டேன். எப்ப சொன்னீங்க? அவளை கேளு. இப்ப ஒரு நிமிஷம். இப்போ உனக்கு பிரச்சனையா அதுதான்.
ஜாதகம் பாத்தியா? என்ன சொன்னாங்க? அதுதான் மேடம் 3 வருஷத்துக்கு பார்த்ததை இன்னமும் சொல்லிட்டு இருமா, இருக்காங்க என்ன மேடம். சொன்னாங்க? அதான் 3 வருஷம் ஆன உடனே மாசம் என்ன இது 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒண்ணும் சொன்னனே இல்லையா உங்கள்ட்ட? 3 வருஷத்துக்கு முன்னாடி நேரா வந்து நீ என்கிட்ட சொல்லல. உங்கள்ட்ட வந்து நேரா என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னா, வீட்ல ஒரு வாட்டி சொன்னா, இன்னொரு சரி, வாட்டி வீட்லயே சொல்ல, யார்கிட்டயும் சொல்லல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், எதுவுமே பேசாத. அவன் அந்த பொண்ணு லவ் பண்றானோ லவ் பண்ணலையோ, நீ அவனுக்கு பேச விட்டியா, அது உனக்கு பேச விட்டாங்களா? உனக்கு கல்யாணம்ன்ற பொண்ணுங்க மாசமானவனு எங்களாட்ட சொல்லணுமா? உங்க அப்பாட்ட சொல்லணும்ல. 3 நாள் தடவை அப்பாசன் பண்ண சொல்ல நீ கலைக்க இவ்வளவு துணிச்சு அப்ப போலீஸ் ஸ்டேஷன் போத்தானே எங்களை கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே? நீ எதுக்குமே ஒத்துக்கலையே. நீ கல்யாணம் பண்ணி கூப்பிட்டியா? நீங்க எதுக்குமே அவங்களுக்கு ஒத்துக்கலையே. வந்து உண்மை தெரியாது, உங்க சொல்றதை ஆரம்பத்துல கேட்கறாங்க. இருந்தே மேடம், நீ விசாரிக்க என் தம்பி கிட்ட மாட்டேங்கிறீங்களா? பேசாத, எங்க தம்பி கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி அடிச்சாங்க தான் மேடம். நானும் சொன்னேன்ல, அடிச்சாங்க மேடம். அதே மீறி அவங்க தம்பி என்ன சொன்னாருன்னா, நான் முக்கியமா அவங்க தம்பி எங்க அண்ணனுக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லி எனக்கு கேள்வி கேட்டாங்க. நான் கூப்பிடலையே. இப்ப எல்லாத்துக்கும் பிரச்சனை நீங்க தானே. குழந்தை உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க குழந்தை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. உடனே தெரிஞ்ச உடனே எங்க ஊர் பக்கத்துல ஒரு கோவில் போற வழி மேடம், அங்க கூண்டு போய் நிக்க வச்சு பேசினாங்க. பேசுறதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க, ஜெயிலுக்கு அனுப்பத்தானே எங்க தம்பி அனுப்பிக்க, 7 வருஷம் உள்ள இருக்கட்டும், நாங்க குழந்தை கழிச்சு உன்னை நல்லபடியா உருன்னு சொன்னாங்க மேடம். நான் சொன்னேன், சரி ஜெயிலுக்கு அனுப்பணுமா, அனுப்பிக்கிங்க வாங்க போலாம் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அவங்க தம்பியை கூட்டிட்டு அவங்க வீட்டுல விட்டாங்க. உங்க வீட்டுல அவங்க மாமா வீட்டுல வச்சிருந்தாங்க மேடம். அதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு மேடம். அவங்க மாமா வீட்டுல வச்சிருந்தாங்க அந்த பொண்ணையும் தாவதா சித்தப்பா வீட்டுல வச்சிருந்தீங்க. உங்க தம்பியும் உங்க அந்த பொண்ணையும் நாங்க வச்சிருந்தோமா? அங்கதான் இருந்தது. எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க மேடம். அது நான் சொன்னா நேத்த பாத்தல தான் இருக்குது அந்த பொண்ணு. ஒரு வார்த்தை உண்மையா பொய்யான்னு கேளுங்க மேடம். நீங்க உனக்கே தெரியுமா? அப்புறம் எப்படி நீ வர வச்ச? அப்புறம் எப்படி வர வச்ச? அப்புறம் எப்படி உங்க தங்கச்சி கூட உங்க தம்பியை வர வச்ச பைக்ல? மேடம் இந்த எப்படி மேடம் வர வைப்பாங்க? நொச்சு குப்பத்துல அந்த பொண்ணு இழுத்துட்டு போனா இன்னைக்கு நொச்சு குப்பத்துல தான் வச்சிருக்காங்க. அங்க இருந்து எங்களுக்கு கால் பண்ணாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபுல்லா கேளுங்க மேடம். இல்ல இல்ல நீங்க முதல்ல எல்லாத்தையும் விசாரிங்க மேடம். விசாரிக்காதே கேளுங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க வயசு இல்ல தெரியுமா? பொண்ணுக்கு வயசு இல்ல, ஹோம்ல தூக்கி போட்டுருவாங்க. பொண்ணு ஹோம்ல தூக்கி போட்டுருவாங்க. பொண்ணு வயசு இல்லாத பொண்ணை கூட்டிட்டு வந்ததுனால எங்க தம்பியும் ஜெயிலுக்கு போட்டுருவாங்க. நீயும் மாசமா இருக்கிற, நீயும் கேஸ் போட்டா எங்க தம்பி உள்ளதான் கிடக்கணும். அவன் உள்ள இருந்து என்ன பண்ண போறான்? 2 பேரும் வாழ்க்குமே பாலா போயிடும். நீ அவன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் குழந்தைய பெத்து வச்சிருந்தா அந்த குழந்தைய உன்னை அவன் சேர்த்துக்குவானா? அதுக்கு நீ குழந்தைய கழிச்சிட்டு நீ நிம்மதியா நல்ல வாழ்க்கைய வாழ்த்துக்கலாம். குழந்தை அபேஷன் பண்ண சொல்லல. நீங்க சும்மா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனீங்க அவ்வளவுதானே? என்ன நம்ம மாமா பொண்ணு கெட்டு போக கூடாதுன்னு நினைச்சு மாமா பொண்ணு கெட்டு போக கூடாதுன்னு நினைச்சு சொல்லிட்டேன் மேடம். ஆமா 7 மாசம் கர்ப்பம் இருக்கிறது பொண்ணு ஆஸ்பத்திரியில சேர்த்தீங்க. கரெக்டா? தப்பு. ஹாஸ்பிடல்லாம் சேர்க்கல மேடம். என்னன்னு செக் பண்ணாங்க. அவங்க வந்து இந்த பொண்ணுக்கு ஆபத்து. இருங்க ப்ளீஸ். சரி சொல்லுங்க மேடம். கொண்டு போய் விட்டீங்க, முடிஞ்சுதா? இப்போ உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உங்க தம்பிட்ட நாங்க பேசிட்டோம். உங்க தம்பி இளங்கோ கிளியரா சொல்றாரு, இந்த பொண்ணோட கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம், நான் ஒத்துக்கிறேன், எங்களை சேர விடாம பண்ணறது எங்களோட குடும்பம் தான். சரி மேடம். கிளியரா சொல்லிருக்காரு போன்ல. புரியுதா? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க கட்டி வச்சுங்க. நாங்க கட்டி வைக்கணும் இல்ல, இவங்க 2 பேரும் சேர்றதுல எங்களுக்கு பிரச்சனை இல்ல. எங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க பண்றது பிரச்சனை இல்ல. கிளம்புங்க. கிளம்புங்கன்னா எங்களை பத்தி போய் சொல்ல நாங்க வந்து கேட்க அந்த அக்கா கூட வந்து கிண்டில விட்டது நீதான். என்ன மேடம் நீங்க அதை விசாரிங்க மேடம். அந்த பொண்ணு கையத்தை யார் மாட்டீங்கன்னா நான் வந்தேன். இருமா. மறுபடியும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? தப்பு பண்ணாதவங்களை இட்டு வந்து அவங்க தான் தப்பு பண்ணிருக்காங்க. நீங்க தப்பு பண்ணலல? தப்பு பண்ணல. நான் இட்டு போறேன்னு வெச்சா இந்த மாதிரி இருக்குல. நீங்க இட்டுன்னு போலியா? ஏன் மேடம் குறுக்க நீ இட்டு போலனா வெச்சா? இட்டுன்னு போனீங்களா இல்லையாங்க? இட்டுன்னு போலனா மாமா இத மாதிரி நான் இது ஆயிச்சு. ஆமாங்க அவங்க சொன்னாங்க. ஆனா நீங்க இட்டுன்னு போனீங்களா? ஆமா மேடம். அப்ப ப்ளீஸ் கிளம்புங்க. சரி அது என்ன பண்ணீங்க? நீங்க கிளம்பு. சரி கிளம்புங்க. அப்ப வந்து இந்த நேரம் பையனோட கட்டு போச்சுன்னு சொல்லுங்க. எங்க தம்பின்னு சொல்லாதீங்க. இந்த மாதிரி சொன்னதுக்கு நாங்க சொன்னோம் மேடம். இந்த மாதிரி சொன்னதுக்கு எத்தனை வாட்டி நான் அவர்ட்ட சொல்றேன், நீங்க தப்பு பண்ணலன்னா நீங்க கிளம்புங்கன்னு. அவரால போக முடியல. என்ன தப்பு பண்ணல? என்ன கேக்குறீங்க? அப்ப அவர்கிட்ட போனா அப்ப நான் கேக்கணுமா? உன் வாழ்க்கை நீயே தேடிக்கணும்ல. உன் வாழ்க்கை நீயே தேடிக்கணும்ல. நீ எதுக்கு பேசுற? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவனை நான் கேட்கணும். 7 மாசமா இருக்கிறது பொண்ணு, 7 மாசம் பிரெக்னண்டா இருக்கிறது பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் கர்ப்பத்தை கலைக்க சொல்றது அது குற்றமா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. சிசு கொலை முயற்சி பண்ணிருக்காங்க மேடம். நாங்க ஏன் மேடம் இவங்க எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட கொலை முயற்சி பண்ணிருக்காங்க. இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இந்த பொண்ணோட அக்காட்ட பேசினேன். அவங்களுக்கு என்ன ஒரே பிரச்சனைனா, இந்த பொண்ணு கொழுந்தனார கல்யாணம் பண்ணா இந்த பொண்ணோட அக்காவோட புருஷனுக்கு ஆபத்து, உயிருக்கு ஆபத்துன்னு யாரோ ஜோசியர் சொல்லியிருக்காராம். அதனால இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒத்த கால நிக்கிறாங்க. இந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி 7 மாசம் கர்ப்பமா இருக்கிறது பொண்ணை
ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் குழந்தைய கலைக்க பார்த்துருக்காங்க. கட்டாயப்படுத்தி, அடிச்சு, கொடுமைப்படுத்தி. எல்லாருமே அடிப்பாங்க. இத பாருமா, அவரு சிவராஜ் கூடாது, நீ போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, கம்ப்ளைண்ட் பண்ணு, நாங்க இருக்கோம். இந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு வீட்டுல. அந்த பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணவே முடியாது. அந்த பொண்ணு 11th ஸ்டாண்டர்ட் சொன்னால, 18 வயசு கூட ஆகல அந்த பொண்ணு. இல்ல மேடம், 16 அது ஒரு வயசு. 16 வயசு பொண்ணை வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க, அது ஒரு குற்றம். இந்த குழந்தைய கொல்ல பார்த்திருக்காங்க, அது ஒரு குற்றம். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை கொடுமைப்படுத்திருக்காங்க. இந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணோட அக்கா, அக்காவோட வீட்டுக்காரர், இன்னொரு மாமா, எல்லாரும் சேர்ந்து. அந்த பையன் இளங்கோ, இதுல மெயின் ஆளு இளங்கோ தானே அடிச்சோம் நீங்க கொண்டு வந்து விட்டாரு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணது, இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்ததே மிஸ்டர் இளங்கோ தான். காவல்துறை தயவு செஞ்சு இதை கவனிக்கணும். இந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.